வித் பவர் டைமென்ஷன். ஓகே, ஆங்கிலத்தில் இப்படி மாற்றி சொல்லலாம், அது கொஞ்சம் நல்லா இருக்கும் சில இதெல்லாம். ஆனால் ஊழியத்தை வல்லமை நிறைவோடு கூட செய்வது, ஊழியத்தை வல்லமையின் நிறைவோடு கூட செய்வது. இப்போ எல்லாருக்குமே இந்த பவர் டைமென்ஷன் மினிஸ்ட்ரி ரொம்ப பிடிக்கும். இன்னொன்று பிடிக்குன்றது மட்டுமல்ல, இது எல்லாருடைய இருதய துடிப்பாகவும் இருக்கிறது. இட்ஸ் அ ஹார்ட்ஸ் கிரை. த பவர் டைமென்ஷன் மினிஸ்ட்ரி இட்ஸ் அ ஹார்ட் கிரை ஆஃப் எவ்ரி மேன். எல்லாரும் இப்படி ஒரு வல்லமை நிறைந்த ஊழியத்தை நாம் எதிர்பார்க்கிறோம், விரும்புகிறோம், ஆசைப்படுகிறோம், அதை பிரயாசப்படுகிறோம். ஹல்லேலூயா, உண்மையாக விரும்புகிறோம். பாருங்க, நம்ம ஜெபிக்கும் பொழுது யாரோ ஒருத்தருக்கு ஒரு பெரிய வியாதி மாறிடுச்சுன்னா அது நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் பாருங்க. ஏன்னா this type of ministry is the heart cry of every man. மனிதனுடைய பெரிய தேடுதலே அப்படிதான் பாருங்க. சபைக்கு வருகிற மக்களுடைய தேடுதல் அப்படிதான். ஒரே ஜெபத்தில் மாறிடுமா பாஸ்டர்? வியாதி மாறுமா? சூழ்நிலை மாறுமா? பிரச்சனை மாறுமா? பிசாசினுடைய அழுத்தங்கள் மாறுமா என்று சொல்லி நாம் தேடிக்கொண்டிருக்கிற காலம். இட்ஸ் a heart cry of every man. இது எல்லா மனிதனுடைய தேடுதலாகவே இதை வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் பவர் டைமென்ஷன் மினிஸ்ட்ரி என்பது இது ஏதோ ஒரு புதிய திட்டம் அல்ல. ஆனால் இதை நிறைவேற்றும்படியாக, இதை பூரணப்படுத்தும்படியாக நாம் எழும்ப அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, என்னோடு கூட ஒரு சில வசனங்களை நான் வாசிக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். சங்கீதம் சாம் 62. ஓகே, சங்கீதம் 62 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம், தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன், வல்லமை தேவனுடையது. The power belongs unto God. நாம் தேவனோடு இருக்கிறோம், தேவன் நம்மோடு இருக்கிறார் என்றால் இந்த வல்லமை நிறைந்த ஊழியத்தை நாம் நிறைவேற்றுவதும் சாத்தியம்தான். The power belongs to God. சகலத்தையும் படைத்தவர், சகலத்தையும் ஆளுகிறவர், சகலத்தையும் நிதானிக்கிறவர், சகலத்தையும் மாற்றி அமைக்கிற ஒரு வல்லமையுள்ள தேவன் நம்ம கூட இருக்கிறார். இன்றைக்கு நாம் அப்படிப்பட்ட ஒரு நினைவுக்குள்ளாக முதலாவது கடந்து வர விரும்புகிறார். த பவர் டைமென்ஷன் மினிஸ்ட்ரி ஊழியமே வல்லமை நிறைந்த ஊழியம். ஹல்லேலூயா. வல்லமை நிறைந்த ஊழியத்துக்குள்ளாய் நாம் உட்புகும்படியாக இந்த காலகட்டங்களில் தேவன் நம்மை உணர்த்த விரும்புகிறார். இந்த பவர் டைமென்ஷன் மினிஸ்ட்ரிக்குள்ளாக நாம் சில காரியங்களை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒவ்வொரு மனிதனுடைய எதிர்பார்ப்பும் அதுதான். இன்னொன்று, தேவனுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் அதுவாக இருக்கிறது. தேவன் தம்முடைய வல்லமையை வெளியரங்கமாக்க விரும்புகிறார். God wants to reveal his power unto this world. இந்த உலகத்திலே தேவன் வல்லவர் என்பதை அவர் நிரூபிக்க விரும்புகிறார். கரெக்டா இல்லையா? மனிதனும் விரும்புகிறான், தேவனும் விரும்புகிறார். ஆனால் இதற்கு நடுவிலே அதை கொண்டு போய் கடத்துகிற மக்கள் ஆயத்தமாகாத பொழுது அதை தேவனால் நிறைவேற்ற முடியவில்லை. எகிப்திலே இஸ்ரவேலர்கள் இருக்கிறார்கள், இந்த பக்கம் வல்லமையுள்ள வாக்குத்தத்தத்தின் தேவன் இருக்கிறார், உடன்படிக்கையின் தேவன் இருக்கிறார், வல்லமை நிறைந்த தேவன் இருக்கிறார். ஆனால் இவை இரண்டுக்கும் நடுவாக ஒரு மோசே எழும்பி அவருக்கு ஒத்துழைக்காத பொழுது இந்த வல்லமையின் தேவன் தன்னுடைய காரியங்களை நிரூபிக்க முடியாமல் இருக்கிறார். ஜனங்களும் தேவையில் இருக்கிறாங்க, வல்லமையுள்ள தேவன்ட்டையும் திட்டம் இருக்கிறது. ஆனால் இதை நிறைவேற்றுவதற்கான ஒரு மாபெரும் பொறுப்பை சுமந்த ஆவிக்குரிய தலைவர்கள் தேவைப்படுகிறார்கள். We need godly leaders. ஒரு தெய்வீக தலைவர்களை தேவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 36வது வசனம். தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரை அடைந்த போதும். தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு என்ன பண்ணா? ஊழியம் செய்தான். இந்த ஆங்கிலத்தில் வாசிக்க விரும்புகிறேன். For David, after he served his own generation, அவன் தன் சந்ததிக்கு அவன் ஊழியம் செய்தான், தேவ சித்தத்தின்படி ஊழியம் செய்தான். இன்றைக்கு ஒவ்வொரு சந்ததியிலும் தேவன் சில தலைவர்களை தெரிந்தெடுத்து அவர்கள் மூலமாய் திட்டத்தை நிறைவேற்ற விரும்புகிறார். பாருங்கள், தலைவர்கள் என்பவர்கள், நான் டைரக்டரு, நான் சேர்மன், நான் பிரசிடென்ட், நான் ஃபவுண்டிங் மெம்பர், நான் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பர் என்பதை குறித்து நான் இங்கு பேசவில்லை. அது நிர்வாகத்திலே
அமைக்கப்பட்டவைகள். ஒரு நிர்வாகம் என்று சொன்னால் அப்படிதான் அதை செய்ய வேண்டியதாக இருக்குது. அதனால அதை அப்படி நிறைவேற்றுவது நல்லது. அதெல்லாம் இருக்கக்கூடாது என்று சொல்லவில்லை. இப்போ நீங்களே ஒரு ஸ்தாபனத்தை நடத்துவீங்கன்னா இப்படிப்பட்ட போர்ட்ஃபோலியோலாம் இல்லைன்னா யார் செக்கு சைன் போடுறது? வந்தவங்க போனவங்க எல்லாரும் காசு எடுத்துன்னு போயிட்டா அப்புறம் எப்படி அதை நிர்வாகம் பண்ணுறது? அதனால இந்த மாதிரி ஆட்கள்லாம் தலைப்புகள்லாம் கொடுக்கப்பட்டு அதை நிர்வாக ரீதியாய் பார்க்கலாம். ஆனால் ஆவிக்குரிய மண்டலத்திலே எப்படி கணக்கிடப்படுகிறது என்று சொன்னால், இந்த தலைமுறைக்கு இவன் தலைவனாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த தலைமுறை, he is talking about generation. தாவீது தன்னுடைய தலைமுறைக்கு அவன் ஊழியம் செய்தான். இன்றைக்கு இந்த காலகட்டங்களிலே நான் சொல்றேன் பாருங்க, சரியான ஜெனரேஷன், சரியான ஊழியத்தை நிறைவேற்றும்படியாக கர்த்தர் நம்மளை பிரித்தெடுத்திருக்கிறார். இதுக்கு முன்னாடி இருந்த தலைமுறை இந்த ஜெனரேஷனுக்கு ஊழியம் செய்வது கடினம். இது ஒரு மீடியா ஜெனரேஷன், கரெக்டா? இது என்ன ஜெனரேஷன்? ஒரு மீடியா ஜெனரேஷன். இதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கெல்லாம் பாருங்க இப்படிப்பட்ட சவால்கள் எல்லாம் இல்லை. அதனால அவர்கள் அந்த காலகட்டங்களில் ஊழியம் செய்தார்கள். இந்த காலகட்டங்களிலே நம்ம அப்போ நல்ல ஜெபம் பண்ணாங்க, அப்போ நல்ல ஊழியம் பண்ணாங்க. அந்த ஜெனரேஷன் தான் எப்படி அவங்க அந்த ஜெனரேஷன்ல வேலை செய்தார்கள். தாவீது அந்த காலகட்டத்தில் வேலை செய்தான். இன்னும் சொல்றேன் பாருங்க, அரசியல்ல கூட எம்ஜிஆர் எல்லாரும் ரொம்ப புகழ்வாங்க. எம்ஜிஆர் அந்த ஜெனரேஷனுக்கு செட் ஆவார். இந்த ஜெனரேஷன்ல வந்தா பாவம் அவரே மாட்டிப்பார். ஏன்னா இது ரொம்ப வித்தியாசமான ஜெனரேஷன். இந்த தலைமுறைகளுக்காக கர்த்தர் நம்மளை தலைவர்களாய் மாற்றி இருக்கிறார். முதல்ல இதை நீங்க விசுவாசிக்கணும். பாருங்க, இந்த ஜனங்கள்லாம் இவ்வளோ கடினமா இருக்கிறாங்க, இவ்வளோ பிரச்சனையா இருக்கிறாங்க, ரொம்ப கடினமான மக்கள் என்கிட்ட வந்திருக்கிறாங்க. இவங்களுக்கு சரியான ஆளாக தான் கர்த்தர் நம்மளை தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறார். இவங்களை ரெடி பண்ணணும்னா அது நம்மளால மட்டும் தான் முடியும். பாருங்க, ஒருத்தரா நீங்க கேட்டார், எப்படியா இவங்களெல்லாம் வச்சு நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போறீங்கன்னு. இவங்களை ரெடி பண்றதுக்கு தான் நம்மளை ரெடி பண்ணியிருக்கிறார். எப்படி? இவங்களை ரெடி பண்றதுக்கு தான் கர்த்தர் நம்மளை ரெடி பண்ணியிருக்கிறார். நீங்க அப்படி யோசித்து பாருங்க, தன் தலைமுறைகளுக்காக தான் தேவன் தலைவர்களை ஏற்படுத்துகிறார். இப்போ நீங்க ஒரு பிராந்தியத்தில் ஊழியம் செய்றீங்கன்னா அந்த பிராந்தியத்துக்கு உங்களை தவிர சிறந்த தலைவர்களை கர்த்தரால போஸ்ட் பண்ண முடியவில்லை என்று நான் சொல்ல விரும்புகிறேன். He is searching for people who will serve the generation. அப்ப அந்த ஆவிக்குரிய தலைவர்கள் எழும்பி பிரகாசிக்கும்படியாய் கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். நீங்க யாரோ தலைவர், ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டினவர் தான் தலைவர் என்று நம்பாதீர்கள். தேவனுடைய சித்தத்தை பூமியிலே நிறைவேற்றுகிற ஒவ்வொருவரும் ஒரு தெய்வீக தலைவனாய் இருக்கிறான். தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றாத பெரிய பெரிய கூட்டங்களை கூட்டக்கூடியவர்கள் கூட பரலோகத்தில் தலைவர்களான்னு கேட்டானா தெரியல எனக்கு. அது கேள்வியாக தான் இருக்குது. அது எப்படி இருக்குது? கேள்வியாதாக இருக்குது. இந்த பூமியிலே நிறைய விதங்களிலே மக்களை நீங்கள் கூட்டலாம். ஒரு காலத்தில் மிஷினரிகள் நிறைய அவங்களுக்கு இந்த மெட்டீரியல் கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்து நிறைய பேரை கூப்பிட்டாங்க. அதனால நிறைய பேர் என்ன பண்ணாங்க, அதெல்லாம் அந்த உலக சின்ன சின்ன பொருட்கள் நிறைய பேர். அதனால தான் இன்றைக்கும் சுவிசேஷத்தை நம்ம சொல்ல போகும்பொழுது இந்த சோப்பு சீப்பு காஸ்பலா பிரதர்ன்றாங்க. அதை வைத்து கூட ஒரு கூட்டத்தை என்ன பண்ண முடியும், கூப்பிட முடியும். உணவுகள் போட்டு ஒரு கூட்டத்தை கூப்பிட முடியும். கூட்டத்தை கூட்டுவதற்கு பல வழிகள் இருக்கிறது. இப்போ கூட நான் சொல்கிறேன் பாருங்க, சில கூட்டங்களில் இன்றைக்கு இருக்கிற காலகட்டம் எப்படின்னா 10 மணிக்கு முன்னாடி வந்தீங்கன்னா 500 ரூபா. கூட்டம் குமியுது 10 மணிக்கு முன்னாடி. ஏன் நடக்குது? கூட்டம் கூட்டுவது அது வேற வேலை. நமக்கு கர்த்தர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த தலைமுறைகளுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்க தேவன் அழைக்கிறார். வாட் இஸ் த லீடர்ஷிப் ஃபார் திஸ் ஜெனரேஷன்? நான் இதை தான் உங்கள் மத்தியிலே பேச விரும்புகிறேன். இன்னும் சொல்லப்போனா என்னுடைய இருதயத்தின் ஆழமான எண்ணங்களை இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். I'm going to speak from my heart. ஏன்னா வல்லமை நிறைந்த ஊழியத்தை நாம் நிறைவேற்றாத பொழுது தேவன் மட்டுப்படுத்தப்படுகிறார். சபை ஒரு ஜீவனுள்ள சபை என்பதை மக்கள் அங்கீகரிக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா வல்லமை கர்த்தருடையது, வல்லமை கர்த்தருடையது, வல்லமை தாரும் தேவான்றோ அதை நாம் எவ்வளவு தூரம் அனுபவித்திருக்கிறோம், காண்பித்திருக்கிறோம், மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம். இன்னைக்கு தலைவர்களாய் வல்லமைகளை கடத்தும்படியாய் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார்.
இன்னைக்கு எழுப்புதல் பேசும்பொழுது பார்த்தீங்கன்னா, கூட்டம் கூடினா எழுப்புதல் அல்ல, தேவனுடைய வல்லமையை வெளியரங்கமாக்கக்கூடிய ஒரு சிறு கூட்டமாக இருந்தால் கூட அவைகள் எழுப்புதலின் ஆரம்பம் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். If there is power that can be demonstrated through a small group of people, then you can bring a transformed life. மாற்றங்களை உருவாக்கலாம். இந்த 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 வல்லமை நிறைந்த ஊழியத்தை நாம் முதலாவது எதிர்பார்க்கிறவர்களாய் மாற வேண்டும். ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? எதிர்பார்க்க வேண்டும். இந்த வல்லமை நிறைந்த ஊழியத்தில் சில கருத்துக்களை நான் பதிய வைக்க விரும்புகிறேன். இது ஒரு பெரிய உதவியாக இருக்கும் என்று நம்புகிறேன். இந்த ஊழியத்தை நாம் 3 நிலைகளிலே பிரிக்கலாம். ஓகே, we can divide the ministry into 3 dimensions. 3 நிலைகளிலே பிரிக்கலாம். முதலாவது வார்த்தை இன் ஊழியம், the word ministry என்று சொல்லலாம். வார்த்தையின் ஊழியம். இதில் தான் பாருங்க, நம்ம நிறைய பைபிள்லாம் படித்து நிறைய கருத்துக்களை எல்லாம் ஒன்று சேர்த்து அதை அழகாக வரிசைப்படுத்தி அதை நம்ம சொல்லுவோம். சிலர் நல்ல ஸ்ட்ரக்சர்டாக ப்ரீச் பண்ணுவாங்க, சிலர் நிறைய கதை வடிவங்களில் ப்ரீச் பண்ணுவாங்க, சிலர் அந்த ஏழை ஜனங்கள் புரிகிற மாதிரி ரொம்ப எளிமை நடையில் பேசுவாங்க. எப்படி பேசினாலும் சரி, இட்ஸ் அ வேர்ட் மினிஸ்ட்ரி. அதனால் ஒரு மேக்சிமம் ஒரு 1 hour 3/4 மணி நேரம் இல்லை 1.5 மணி நேரம் தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு வார்த்தையின் ஊழியத்துக்கு நம்ம இடைப்படுகிறோம். இந்த வார்த்தையின் ஊழியம் என்ன செய்கிறது என்று சொன்னால், நம்முடைய இருதயத்திலே தவறு எது சரி எது என்று காண்பிக்கிறது. இட் பிரிங்ஸ் கன்விக்ஷன். இதற்கு ஒரு வல்லமை இருக்கிறது. The word ministry has power. அது ஒரு கன்விக்ஷன் கொடுக்குது. இது சரி, இது தவறு, கரெக்டா, இது தேவன் விரும்புகிறது, இது தேவன் விரும்பாதது என்ற ஒரு கன்விக்ஷனை கொடுக்கிறதுக்கு தான் இந்த வேர்ட் டைமென்ஷன் இஸ் ஹெல்பிங். ஆர் இட் பிரிங்ஸ் அ கரெக்ஷன்ஸ் ஆஃப் தாட்ஸ். நம்முடைய எண்ணங்களில் இருக்கக்கூடிய தவறுகளை சரி செய்வதற்கு இந்த வார்த்தையின் ஊழியம் உதவி செய்கிறது. இந்த அபண்டன்ட் லைஃப் ஊழியமே வார்த்தையில் தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஊழியம். ஏன்னா வேதத்தை போதிப்பதும், பைபிள் ஸ்டடி எடுப்பது, பைபிள் காலேஜ் நடத்துது, ட்ரைனிங் ப்ரோக்ராம், செமினார், இப்படி தான் போச்சு பாருங்க. இட்ஸ் அ கன்விக்ஷன் மினிஸ்ட்ரி. இட்ஸ் நத்திங் ராங், இட்ஸ் கரெக்ட், இட்ஸ் ஹேஸ் இட்ஸ் ஓன் பவர். இதற்கு ஒரு வல்லமை இருக்கிறது. இந்த வல்லமை ரொம்ப ரொம்ப அடிப்படையானது, தேவையானது. இன்னொன்று சொன்னால், இதை எல்லாராலும் செயல்படுத்தக்கூடியது. ஹல்லேலூயா. எல்லாரும் பைபிள் எடுத்து படிக்கலாம். நீங்கள் ஒரு சாதாரண பிலீவராக இருந்து பல மணி நேரம் பைபிள் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்குள்ள கன்விக்ஷன் அதிகமாகிடும். ஓ, கர்த்தர் இதை சொல்லியிருக்காரு பிரதர், கர்த்தர் அதை சொல்லியிருக்கிறாரு, நான் இதை செய்யக்கூடாது, நான் அதை செய்யக்கூடாது. ஸோ நம்ம பிரசங்க ஊழியத்தில் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், we bring divine convictions into the hearts of men. மனித இருதயத்திலே தேவனுடைய திட்டமிட்ட காரியங்களை நாம் கொண்டு வந்து சேர்க்கிறோம். இது ரொம்ப நல்ல மினிஸ்ட்ரி. இட்ஸ் அ பவர் மினிஸ்ட்ரி, பட் இட்ஸ் அ வேர்ட் பவர். இது என்னது? வார்த்தையின் வல்லமை. There is another kind of ministry. It's called the ministry of the spirit. ஆவியினால் ஊழியம். இதற்கு இன்னொரு பேர் இருக்குது. இது அபிஷேகத்தினால் நிறைந்த ஊழியம். It's a ministry of anointing. இது என்னன்னா, ஆவியானவர் உங்கள் மேல் வந்து அசைவாடும் பொழுது, அவர் வந்து உங்கள் மேல் தங்கும் பொழுது, உங்களை ஆட்கொள்ளும் பொழுது, உங்கள் மூலமாக இயக்கப்படுகிறவைகள். ஓகே, உங்கள் மூலமாக என்ன பண்ணுகிறது? இயக்கப்படுகிறவை. ஸோ ஐ டிஃபைன் திஸ் மினிஸ்ட்ரி அஸ் அ மினிஸ்ட்ரி ஆஃப் எம்பவர்மெண்ட். உங்களை பலப்படுத்துகிற ஊழியம். ஹல்லேலூயா. So when the anointing will come upon you, எப்பெல்லாம் உங்க அபிஷேகம் உங்க மேல விழுகிறதோ அப்பொழுது நீங்கள் பலனடைந்து, இட்ஸ் an empowerment ministry. வார்த்தையின் ஊழியம் இருக்கிறது, அதுக்கு ஒரு certain dimensions of power is there. அபிஷேக ஊழியம் இருக்குது, அதற்கு ஒரு அளவு இருக்கிறது. ஆனால் நான் இன்றைக்கு பேச விரும்புகிற 3வது தலைப்பு என்னவென்று சொன்னால், த பவர் மினிஸ்ட்ரி. தேவனுடைய மகத்துவங்களை வெளியரங்கமாக்கக்கூடிய ஊழியங்கள். இட்ஸ் கால்ட் த பவர் டைமென்ஷன். இட்ஸ் கால்ட் த பவர் டைமென்ஷன். வார்த்தையின் ஊழியம் தேவையா பிரதர்? நிச்சயமாய் தேவை. ஒரு மனிதன் மனதளவிலே அவன் சீர் பொருந்தாத பொழுது அவனுக்கு வல்லமையும் ஆற்றலும் வந்தால் அவன் பேதலிச்சு போய் விடுவான். கரெக்டா? அவன் கெட்டு போயிடுவான். இன்னும் சொல்ல போனால் தவறான நிலைப்பாட்டுக்குள்ளாய் கடந்து போய் விடுவான். That's where the heresies all begin. If you don't have the word ministry, the conviction is not correct. உங்களுடைய உள்ளான உணர்விலே சரி தவறு என்ற அந்த வெளிச்சம் கிடைக்காத பொழுது வெறும் வல்லமை ஆற்றல் மட்டும் இருந்தால் நீங்கள்
ஒரு திசை திருப்பப்பட்ட ஒரு வழிகி போகக்கூடிய ஊழியத்துக்கு கூட போய்விட முடியும். இப்போ வெறும் அபிஷேகம் மட்டும் இருக்குது பார், பயங்கரமான வல்லமை, ரொம்ப சந்தோஷம். ஆனால் இப்போ அந்த ஆற்றலும் வல்லமையும் உங்களுக்குள்ளாய் வந்து அது உங்கள் மூலமாய் அபிஷேகம் வெளியரங்கமாகும் பொழுது ஓரளவுக்கு மாற்றத்தை அவைகள் கொண்டு வருகிறது. இட் இஸ் பிரிங்கிங் எ certain level ஆஃப் transformation. இப்போ நல்ல அபிஷேகம் வரும்பொழுது ஆவியில் நல்ல நிறைந்து ஆவியானவர் அசைவாடும் பொழுது 2-3 தீர்க்க தரிசனங்கள் வருகிறது. ஹல்லேலூயா. இல்லை யாருக்கோ ஒரு சொப்பனம், ஒரு 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 தரிசனம் வருது. சொப்பனம் வந்துடக்கூடாது, அது தூங்குறப்ப தான் வரணும். கரெக்டாக ரொம்ப தூங்கிட்ட பதர் சொப்பனம் வந்துச்சுன்னா கூட எக்ஸ்கியூஸ். ஓகே, இங்கே வந்து சொப்பனம் வந்ததுன்னா ரொம்ப நல்லது தான். எங்கேயாவது போனாலும் கர்த்தர் பேசிட்டா பெஸ்ட்டு. கரெக்டா. இப்போ ஓரளவுக்கு தான் அந்த வல்லமைகள் வெளியிறங்கும். அது த்ரூ மினிஸ்ட்ரி ஆஃப் த ஸ்பிரிட் ஆர் த அனாயிண்டிங். இப்போ அபிஷேகம் பாருங்க, அதுக்கு நிறைய என்விரான்மெண்டல் தேவைப்படுகிறது. அபிஷேகத்துக்கு நிறைய என்ன வேணும், சுற்றுச்சூழல் தேவைப்படுகிறது. யாராவது நல்லா பாட்டு பாடணும், யாராவது நல்லா ஜெபம் பண்ணணும். கரெக்டாக. யாராவது 2 பேர் ஆமேன்னு சொல்லணும், யாராவது கை தட்டணும். ஒரு 10 பேர் நல்லா முழிச்சிருந்து நம்மளை பார்த்தானா நம்மளுக்குள்ள ஒரு பொங்கும். கரெக்டாக. ஸோ த அனாயிண்டிங் டிபெண்ட்ஸ் ஆன் சர்டன் சர்க்கம்ஸ்டன்ஸ். ஆனால் இந்த தெய்வீக பிரசன்னம் வெளியரங்கமாக்கப்படுகிற ஊழியம், த பவர் டெமான்ஸ்ட்ரேஷன் மினிஸ்ட்ரி, வல்லமை வெளியரங்கமாக்கப்படுகிற மினிஸ்ட்ரி, த பவர் டெமான்ஸ்ட்ரேஷன் மினிஸ்ட்ரி, இட் இஸ் த மேனிஃபெஸ்டேஷன்ஸ் ஆஃப் காட். இது தேவனுடைய மகத்துவங்கள் வெளியரங்கமாக்கப்படுகிறது. எது வெளியரங்கமாக்கப்படுகிறது? தேவனுடைய மகத்துவங்கள் வெளியரங்கமாக்கப்படுவது. அதனால்தான் இந்த வல்லமையிலே பல பல லெவல்ஸை நம்ம வேதத்தில் கண்டுபிடிக்கலாம். we have different levels of manifestation. தேவன் வெளியரங்கமாக்கக்கூடிய வல்லமைகளிலே சில அளவுகோல்களை நான் காண்பிக்க விரும்புகிறேன். there are certain levels of the manifestation. சற்று என்னோடு கூட கவனமாய் டிராவல் பண்ணுங்க. ஏன்னா இது ஒரு புதிய டைரக்ஷனில் உங்களுடைய தாட்ஸை நான் செட் பண்ண விரும்புகிறேன். ஏன்னா நம்ம வார்த்தையின் ஊழியம் நம்மளுக்கு நல்லா புரியும், அபிஷேகத்தின் ஊழியம் அதை விட நல்லா புரியும். பல மணி நேரம் டங்ஸில் பேசணும் போது முடிஞ்ச அளவு அப்படியே ஆவியில் என்ன பண்ணிடணும், ஒரு அசைவை உண்டு பண்ணணும். ஆவியானவர் அசைக்கிறாரோ இல்லையோ, இவனும் அசைஞ்சு பக்கத்தில் இருக்கிறவனு என்ன பண்ணிடணும், கொஞ்சம் அசைச்சு ஒரு இடத்தையே ஒரு ஒரு ரணகலமாக்கிடணும். அப்படியே முடிஞ்சா கீழே விழுந்து எந்திரிச்சு அதுக்கு ஒரு மக்கள்கிட்ட ஒரு கைத்தட்டத்துலேயும் பாராட்டத்துலேயும் வாங்கிடணும். நான் அபிஷேகத்தில் கீழே விழுந்தேன் பார்த்தியா, எந்திரிச்சேன் பார்த்தியா, சரி எந்திரிச்சே ஸ்தோத்திரம், இப்போ என்ன பண்ண போகிறேன்னா வீட்டுக்கு போக போகிறேன்னுவான். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா அடுத்த மீட்டிங்கு வருவேன்னுவான். அப்படி இது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். இது பாஸ்டர் இது மாதிரிலாம் கரெக்டானு கேட்டிங்கன்னா, அட்லீஸ்ட் வேறு எங்கேயாவது போய் விழாமல் சர்ச்சிலேயாவது விழுந்தான் பார்த்தியா, அக்செப்ட் பண்ணிக்கோ. அப்படி எப்படி வேறு எங்கேயோ போய் வேறு ஏதோ ஆவியில் அவன் கீழே விழாமல் அபிஷேகத்தில் தானே கீழே விழுந்தான், பரவாயில்ல விடு. எப்படிலாம் பிரசங்கம் பண்ண வேண்டியது இருக்குது பாருங்கள். சரி இன்னைக்கு விழுறான், ஒரு 10 வாட்டி விழுந்த பிறகு ஏதாவது கர்த்தர் அவனுக்குள்ளே என்ன பண்ணுவார், ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தார். நான் யூத் மினிஸ்ட்ரியில் இதெல்லாம் பார்த்துருக்கேன் பாருங்கள். வந்து ஒர்ஷிப் ஆரம்பிச்சோன்னே விழுந்துருவானுங்க. எதுக்கு விழுந்தானுங்க, ஏன் விழுந்தானுங்கன்னு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் புரியுது, எங்கேயோ போய் விழாம பிரசன்னத்திலேயாவது விழுந்தானுங்க. எப்படி? இப்போ நம்மகிட்ட கேட்குற கேள்வி என்னன்னா, விழுறது கரெக்டாக இல்லையான்னு. எனக்கும் ரொம்ப பெரிய வியாக்கியானங்கள் எல்லாம் கொடுக்கறதுக்கு நேரம் இல்லை. உளுந்தா விடு, எழுப்பி விடு, என்ன பண்ண முடியும். சரி விழுந்தான், ஏதாவது கர்த்தருடைய அசைவு அவனுக்குள்ளே வந்திருந்துன்னா ஸ்தோத்திரம், அவனே எந்திரிச்சு சாட்சி சொல்லுவான், தரிசனத்தை பார்த்தா சாட்சி சொல்லுவான். கரெக்டாக. இல்லை ஒரு தேவதூதன் அவன் கூட ஏதாவது டீல் பண்ணான்னா சாட்சி சொல்லுவான், அதை கேட்போம். உளுந்த பிறகு அவனுக்குள்ள என்ன மாற்றம் வந்திருக்குது, இந்த பவர் டைமென்ஷன், இந்த ஸ்பிரிட் டைமென்ஷனில் என்ன மாற்றம் வந்திருக்குது. அவனுக்கு அதுக்கப்புறம் கிஃப்ட்ஸ் வேலை செய்ய ஆரம்பிச்சுதா, அவனுக்கு அதுக்கப்புறம் கண்கள் திறக்கப்பட்டதா, ஒரு புத்தி தெளிவு உண்டாயிச்சா, அவனுக்குள்ள இருந்த சில அழுத்தங்கள் எல்லாம் மாறி இருக்கிறதா, பிசாசெல்லாம் ஓடிச்சா, ரொம்ப சந்தோஷம். ஹல்லேலூயா. உளுந்து ஓடினா என்ன, உழாம ஓடினா என்ன, ஓடினா போதும் அது பிசாசு. ஸோ த அனாயிண்டிங் டைமென்ஷன் ஒன்று இருக்குது. ஆனால் பவர் டெமான்ஸ்ட்ரேஷன் டைமென்ஷன் என்பது தேவனே தன்னை வெளிப்படுத்துகிறது. தேவனே தன்னை என்ன பண்ணுவது, வெளிப்படுத்துவது. நான் ஆழமாய் இந்த காலகட்டங்களில் விசுவாசிக்கிறேன், இப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பு நிறைந்த தலைவர்களை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார்.
கர்த்தாவே எங்க மூலமாய் உம்முடைய மகிமை வெளியரங்கமாக வேண்டும். we want to see the glory realm open in our life, oh Father Lord. கர்த்தாவே அந்த மகிமையின் மண்டலங்கள் எங்கள் ஊழியத்தின் மேல் திறக்கப்பட வேண்டும். the power dimension, மகிமை, தேவன் பிரசன்னமாகிறது. ஒரு சில நான் நிறைய இந்த இறையியல் புஸ்தகங்கள்லாம் படித்தேன் பாருங்க. இப்போ வார்த்தையே நம்மளுக்கு கிடைச்சிருச்சு, இதுக்கப்புறம் அதெல்லாம் தேவையான்னு கேட்பாங்க. அப்படியே வார்த்தையே கிடைச்சிருச்சு, இப்போ இதெல்லாம் தேவையானுவாங்க. நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். இப்போது நிறைய டாக்டர்கள் சில வியாதிகளுக்கு கை விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கப்புறமும் நீங்கள் உயிரோடு இருக்கணுமா அப்படின்னு கேட்குறது நல்லதா? அவங்களுக்கு ஜெபம் பண்ணி ஒரு வல்லமையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவது நல்லதா? கரெக்டா இல்லையா? இதுக்கு மேலே அதுக்கு பதிலே தேவையில்லை. இப்போ அவன் நல்ல உயிரோடு இருக்கும் பொழுது, நல்ல பெலனாக இருக்கும் பொழுது அவனை கூப்பிட்டு வச்சு நீங்கள் பைபிள் ஸ்டடி எல்லாம் எடுக்கலாம். கரெக்டாக அவனை உட்கார வச்சு 3 மணி நேரம் அப்படி அவன் வாழ்க்கையை வெறுக்கிற அளவுக்கு பைபிள் ஸ்டடி எடுக்கலாம். ஏன்னா அப்படிப்பட்ட தலைவர்கள்லாம் நம்ம கூட இருக்கிறாங்க. சும்மா ஒரு 1000 வசனம் சொல்லி அவன் வீட்டுக்கு போகிறப்ப அவனுக்கு வீடே தெரியாத அளவு மண்டையை குழப்பிலாம் அனுப்ப முடியும். இதெல்லாம் சாதாரண நம்ம மக்களுக்கு மனப்பாடமாக ஒரு 250-300 வசனத்தை சொல்லி இவன் வீட்டுக்கு போகிறப்ப நம்ம எங்கடா வந்தோம், நம்ம யாரு, நம்ம என்ன அப்படின்னு நினைவு கூறுற அளவுக்கு நம்ம செய்ய முடியும். இப்போ அவன் என்னவா இருக்கிறான், நல்ல ஆரோக்கியமாக இருக்கான், பெலனாக இருக்கிறான், 3 மணி நேரம் அவனால் தாக்கு பிடிக்க முடியுது. ஆனால் இதே இது இப்போ அவன் பலவீனமாக இருக்கிறான், அவனால் எந்திரிச்சு ஜெபம் பண்ண முடியல, அவனால் மாற்றத்தை பார்க்க முடியல, அவன் சரீரத்திலே பிரச்சனை இருக்கிறது. இப்பொழுது தேவை வல்லமை நிறைந்த ஊழியம், அவனை மாற்றக்கூடிய ஊழியம் தேவைப்படுகிறது. எப்போ பார்த்தாலும் ஒருத்தர் சொல்கிறான் வந்து பிசாசு நைட்டெல்லாம் என்னை தொல்லை பண்ணுது, எனக்கு தூங்க விட மாட்டுது, காதுல பேசிக்கிட்டே இருக்குது, போய் குதி சாவுன்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்குது. இப்போ இவனை கூப்பிட்டு உட்கார வச்சு உனக்கு லேவிய ராகம் எடுக்கிறப்பா, இதில் லேவிய ராகமத்தில் என்ன நடந்தது தெரியுமா, இத்தனை தகன பலி இருக்குதுன்னா அவன் பலி ஆயிடுவான். இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கடந்து வந்து 29 ஆண்டுகளுக்கு பிறகுதான் நான் இவ்வளோ தைரியமாக பேசுகிறேன். ஐ எம் டாக்கிங் டு த பாடி ஆஃப் கிரைஸ்ட். வல்லமை நிறைந்த ஊழியம், தேவனுடைய மகிமைகள் வெளியரங்கமாக வேண்டிய ஊழியங்கள் இருக்கிறது. மோசே செங்கடலுக்கு முன்னாடி நிற்கிறான், பா இது வரைக்கும் கூட்டு வந்த என்னை விட்டுருங்கடா தம்பி அப்படின்னா என்ன ஆகிடும்? அங்கே வல்லமை நிறைந்த ஊழியம் செங்கடலை திறந்து அந்த பக்கம் ஜனங்களை வழி நடத்தினது. We need the power demonstration ministry. மகிமை வெளியரங்கமாக்கக்கூடிய ஊழியங்களை தேவன் எழுப்ப விரும்புகிறார். அதற்கு முதலாவது நம்முடைய இருதயங்கள் ஆயத்தப்பட வேண்டும். நம்ம பாருங்க, ரொம்ப ரொம்ப லெத்தார்ஜிக் மினிஸ்ட்ரிக்குள்ள வந்துட்டோம். அப்படி என்று சொன்னால் ரொம்ப சுகபோகமான ஊழியத்துக்குள்ள வந்துட்டோம். யாராவது நல்ல பாட்டு பாடினாங்கன்னா சுதி தப்பாம, நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் போட்டாங்கன்னா அப்படியே கையை தூக்கிட்டு வானத்துக்கு போயிட்டு கீழே இறங்கிட்டு வீட்டுக்கு போயிடுறது. We are so happy. நம்ம பல நிலைகளில் சந்தோஷமா இருக்கோம். யாராவது பைபிளை சூப்பராக பிரசங்கம் பண்ணா வச்சுக்கோங்க, உட்கார்ந்து மணிக்கணக்காக நோட்ஸ் எடுக்கிறது. எப்படி, ஐயோ அந்த பாட்டு சூப்பராக இருக்குது, இந்த பாயிண்ட் சூப்பராக இருக்குது. ஆனால் கடைசியில் வாழ்க்கை சூப்பராக தான் பிரச்சனை. பாயிண்ட் எல்லாம் சூப்பராக இருக்குது. மாற்றம் அபிஷேகத்தினாலே வருகிறது. தேவனுடைய மகிமை வெளியரங்கமாக்கப்படும் பொழுது வருகிறது. There are levels of manifestation of the power of God. தேவனுடைய வல்லமைகள் வெளியரங்கமாக்கப்படக்கூடிய சில நிலைப்பாடுகள் இருக்கிறது. அதை நான் சற்று சொல்ல விரும்புகிறேன். இந்த வல்லமை நிறைந்த ஊழியத்தின் சில நிலைப்பாடுகளை நான் சற்று சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, கர்த்தருடைய சத்தம் வெளியரங்கமாகிறது. The voice of God. மகிமையின் ஊழியத்திலே, தேவனுடைய மகிமை வெளியரங்கமாக்கக்கூடிய ஊழியத்திலே முதலாவது நிலை கர்த்தருடைய சத்தம் வெளியரங்கமாக்கப்படுவது. The voice of God has been heard or spoken. சில வேளை நம்ம சொல்ல பாருங்க, கர்த்தருடைய ஆவியானவர் அப்படியே திட்டமும் தெளிவுமாக என்னோடு கூட பேசினார். இங்கே ஒரு சத்தத்தை நான் கேட்டேன். கரெக்ட். மேனிஃபெஸ்டேஷன்லயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் த பிரைமரி மேனிஃபெஸ்டேஷன். ஏன்னா இதை முதல் வரிசையெல்லாம் படுத்த முடியாது, கர்த்தரை நீங்கள் நம்பர்லாம் போட்டு கணக்கெல்லாம் பண்ண முடியாது. இருக்கிறதுலே சிறந்தது. இன்னொன்று அடிக்கடி செயல்படக்கூடியது என்னன்னா தெய்வீக சத்தம். தெய்வீக சத்தம். ஏன்னா கர்த்தர் சத்தத்தின் மூலமாக நம்மோடு கூட பேசுகிறவராய் இருக்கிறார். சத்தத்தின் மூலமாக தேவன் என்ன பண்றாரு, நம்மோடு கூட பேசுகிறவராய் இருக்கிறார். என்னோடு கூட சங்கீதம் 25ஆம் அதிகாரம். ஓகே, சாம்ஸ் 25. ஓகே,
3ஆம் வசனத்திலிருந்து சற்று வாசிக்கலாம். சங்கீதம் 20. உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும், முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போவார்களாக. கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு என்ன பண்ணும், போதித்தருளும். That is a confronting voice of God. நம்மளை தெய்வீக வசனம் தொடக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது பாருங்க. நான் இப்ப பொதுவான வெளிப்பாடுகளுக்கு உட்பட்டு நான் பேசவில்லை. I am not speaking about general revelation. இந்த பொதுவான வெளிப்பாடு இந்த 66 புஸ்தகங்களிலே நமக்கு உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. இப்ப நான் பேசிக்கொண்டிருப்பது என்னன்னா, இதன் மூலமாகவோ இல்ல உள்ள இருக்கிற ஆவியானவர் மூலமாகவோ இல்ல பரிசுத்த ஆவியானவரின் வெளியரங்கமான சத்தத்தின் மூலமாகவோ உங்களுடைய வாழ்க்கையை தேவன் நடத்த விரும்புகிறார். Either spoken through this word or in your spirit or through an external voice. இது ஒரு முதல் நிலையாக நான் பேச விரும்புகிறேன். ஏன்னா இது வந்து ரட்சிக்கப்படாதவங்களுக்கு கிடையாது. யாரு கிடையாது? ரட்சிக்கப்படாதவங்களுக்கு கிடையாது. 5ஆம் வசனம், உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை என்ன பண்ணும், போதித்தருளும். You lead me. The power dimension, முதல் primary dimension என்னன்னா, you should be a person to hear the voice of God. இன்னைக்கு நம்மளுக்கு ஏன் வல்லமையில அந்த ஊழியத்தில் நம்ம உட்பட முடியலன்னா, நம்மளுக்கு இந்த வார்த்தை என்ற அந்த மண்டலத்தின் நிகழ்வுகளுக்குள்ளாய் நாம் நகர முடியாமல் இருக்கிறோம். We are not able to hear the voice. அந்த வார்த்தை நமக்கு என்ன பண்ண மாட்டேது, கிடைக்க மாட்டேது. இந்த பூமியில நமக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சவால் என்ன சொல்றோம் பாருங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க பொருளாதார சவால். ஓகே, அது சவால் தான். இல்லாவிட்டால் சரீர பிரச்சனைகள், வியாதிகள், அதுவும் ஒரு சவால் தான். இல்லை குடும்ப பிரச்சனை, மனைவி, பிள்ளைகள், சொத்து, நிலம், வாகனம் எல்லாமே பிரச்சனை தான். ஆனால் இருக்குதுல டாப் பிரச்சனை என்ன தெரியுமா? கர்த்தருடைய சத்தத்தை நாம் அனுபவிக்க முடியாமல் இருப்பதுதான். If you can able to access the very voice of God, then you can surely access the power dimension of God. கர்த்தருடைய சத்தத்தை கேட்கக்கூடிய ஒரு நிலைக்கு நாம் கடந்து வருவோம் என்று சொன்னால், நாம் தேவனுடைய மகத்துவங்கள் நிலைகளுக்குள்ளாய் நாம் கடந்து வந்து விடுவோம். அடுத்தது எக்ஸோடஸ், யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துக்குள்ளாய் உங்கள் கவனத்தை திருப்ப விரும்புகிறேன். யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அப்பொழுது மந்திரவாதிகள் பார்வோனை நோக்கி, இது தேவனுடைய விரல் என்றார்கள். The whole world is looking for the very sign of God. தேவனுடைய அடையாளங்களை இந்த உலகம் தேடிக்கொண்டிருக்கிறது. மந்திரவாதி சொல்றாங்க, இது சாதாரண விஷயம் கிடையாது, இது கர்த்தருடைய விரல். It's another dimension where you disprove the world and the worldly spirit to prove the risen Savior. இந்த உலகத்தையும் உலகத்தில் இருக்கிற ஆவிகளையும் நாம் நிராகரிக்கும்படியாக, அதை தள்ளும்படியாக கர்த்தர் நம்மேல் ஒரு பெரிய வல்லமையை கட்டளையிடுகிறவராய் இருக்கிறார். இட்ஸ் a power dimension of God. இன்னைக்கு நிறைய வேலைகள்ல நம்ம இந்த டைமென்ஷனுக்குள்ள வர்றதில்லை பாருங்க. இந்த டைமென்ஷனுக்குள்ள நம்ம கடந்து போவதில்லை. இந்த டைமென்ஷனுக்குள்ள நம்ம உட்பிரவேசிப்பதே கிடையாது. இது கர்த்தருடைய விரல் என்று காண்பிக்கக்கூடிய பகுதிகளுக்குள்ளாய் கடந்து வர கர்த்தர் நம்மை அழைக்கிறார். இதே இது லூக்கா 11ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிப்போம்னு வச்சுக்கோங்க. லூக்கா 11ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியா தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்குது. கர்த்தருடைய ராஜ்யம் ஒருத்தன்ட்ட வருதுன்னா அது தேவனுடைய விரல்களை அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. நீங்க நம்முடைய ஊழியத்தில் நம்ம ஜெபிக்க வேண்டிய மிகப்பெரிய தேவை என்ன தெரியுமா? உம்முடைய விரல்கள் எங்கள் ஊழியங்கள் மேலே வெளியரங்கமாவதாக. I want that power dimension, oh Lord. கர்த்தாவே, நான் வார்த்தையின் ஊழியத்தை நேசிக்கிறேன், அபிஷேகத்தின் ஊழியத்தை நேசிக்கிறேன். ஆனால் வல்லமையின் ஊழியத்தை நான் இப்பொழுது விரும்புகிறவனாய் நான் மாறுகிறேன். கர்த்தாவே, நான் ரொம்ப நாளாக பிரசங்கம் பண்ணிட்டேன்ப்பா, ரொம்ப நாளாக பாட்டு பாடிட்டேன், ரொம்ப நாளாக ஜெபம் பண்ணிட்டேன். ஆனால் இன்றைய காலகட்டங்களிலே இந்த வல்லமையின் ஊழியங்களை நான் நிறைவேற்ற விரும்புகிறேன்.
இந்த மாதிரி ஒரு எண்ணம் என்னைக்கு உள்ள வருதோ, இப்போ ஆவியானவர் உங்களுக்குள்ள ஒரு பெரிய அசைவை வைத்திருக்கிறார் என்ற அர்த்தம். மூன்றாவது ஒரு காரியத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன். முதலாவது கர்த்தருடைய சத்தம், இரண்டாவது கர்த்தருடைய விரல்கள், மூன்றாவதாக சங்கீதம் 44 அதிகாரம் 2 வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 44:2. தேவரீர் உம்முடைய கையினாலே ஜாதிகளை துரைத்து. பாருங்க, கர்த்தருடைய கையினா என்னன்னா விரலை விட இன்னும் கொஞ்சம் அதிகமான வெளியரங்கம். அல்லேலூயா. இப்போ விரல் என்பது ஒரு சிறிய கையினுடைய சிறிய பகுதியை காண்பிக்கிறது. கை என்பது நம்ம கொஞ்சம் அதிகமான வெளியரங்கமான காரியங்களை என்ன பண்ணுகிறது, காண்பிக்கிறது. இப்போ சில விஷயத்தை நம்ம விரலாலேயே தள்ளிடலாம், ரைட்டா? சில விஷயத்தை நம்ம எப்படி செய்யணும், கையால் தான் தள்ளணும். அப்போ இங்கே சொல்கிறார் பாருங்க, உம்முடைய கரம் தான் என்ன பண்ணிடுது என்றால் சத்துருக்களை அந்த கானான் தேசத்திலிருந்து என்ன பண்ணிடுச்சு, துரத்தினது. இட்ஸ் another dimension. இன்றைக்கு சில சத்துருக்களை நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் வார்த்தை, வசனம், தேவ சத்தம், கர்த்தருடைய விரல், இவைகளை தாண்டி கர்த்தருடைய கரம் வெளியரங்கமாக வேண்டியதாக இருக்கிறது. We need the hand of God. We need the hand of God. நீ கர்த்தருடைய கரம் வெளியரங்கமாகும் பொழுதுதான் நாம் சில மாற்றங்களை ஏற்படுத்துகிறவராய் இருக்கிறோம். அதனால்தான் இன்னும் ஒரு பகுதியை நான் சொல்ல விரும்புகிறேன். என்னோடு கூட யாத்திராகமம் 15 அதிகாரம் 12 வசனம், எக்ஸோடஸ் சாப்டர் 15 verse 12. நீர் உமது வலது கரத்தை நீட்டினீர். எப்படி? விரல், கை, கரம் அப்படி என்றால் ஃபுல் ஆர்ம், முழு கரத்தை நீட்டுகிறீர். பூமி அவர்களை விழுங்கி போட்டது. அப்படின்னா திஸ் இஸ் another level. இன்னொரு பரிமாணத்துக்குள்ளாய் தேவன் காண்பிக்கிறார். He stretched out his hand. He stretched out his hand. பாருங்க, சின்ன பிள்ளைங்கிட்ட நம்ம சண்டை போடுறப்ப சின்ன விரலில் கூட என்ன பண்ணுவோம், சண்டை போடுவோம், கரெக்டா? அது சொல்லுவோம், இந்த விரலை ஒரு நாள் தூக்கிடுறோம் பாருன்னு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கை, இதில் என்ன சொல்லுவோம், சரி வரியாடா அந்த ஆர்ம் ரெஸ்லிங் பண்ணுவோமான்னு. எப்படி? பட் இதே இது பாக்ஸிங்லாம் போனீங்கன்னா என்ன பண்ணோம், பாக்ஸிங்கில் போயிட்டு ஒரு விரல் வச்சு வரியா விளாட்லாம் என்ன பண்ண முடியாது. ஃபுல் ஆர்ம், ஃபுல் பவரை கொடுக்கணும். கர்த்தருடைய முழு கரம். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருடைய முழு கரம். இப்போ இவைகளெல்லாம் நாம் பார்க்க, ரசிக்க, அனுபவிக்க கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். It is God's desire that we may see the full stretched arm of God. தேவனுடைய முழு கரத்தை நாம் வெளியரங்கமாக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேர் நம்புறீங்க? This is called the levels of the power of God. சிலது வாயின் வார்த்தைகளில், இப்போ இது பெஸ்டா பாஸ்டா அது பெஸ்டாலாம் கிடையாது. எது எது எந்தெந்த டைம் தேவையோ அந்தந்த டைம் அது செயல்படணும். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, எது எது எந்தெந்த டைமில் தேவையோ அந்தந்த டைமில் அது செயல்படணும். இப்போ பிள்ளை பக்கத்து ரூமில் இருக்குது, இங்கேருந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, தம்பி வாடா அப்படின்ற ஒரு சத்தமே போதும், கரெக்டா? இப்போ அவனுக்கு போய் கையை எடுத்துன்னு போய் டமால்னு அடிச்சு வாடான்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, சத்தமே போதும். எப்பப்போ எது எது தேவையோ அப்பப்போ அது தேவைப்பட்டா போதும். விரல் தேவைப்படுகிற இடத்துல தேவனுடைய விரல் வெளியரங்கமாக வேண்டும். தேவனுடைய கரம் வெளியரங்கமாக வேண்டிய இடத்துல கரம் வெளியரங்க வேணும். முழு அவயவமும் வெளியரங்கமாக வேண்டிய இடத்துல முழு அவயவமும் என்ன பண்ண வேண்டும், வெளியரங்கமாக வேண்டும். இப்ப இந்த வல்லமைகளை நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையில செயல்பட வைப்பது? இப்ப நிறைய பேர் என்னன்னா, கர்த்தர் வல்லமை உள்ளவர், சத்துவம் உள்ளவர், அவரால் எல்லாம் செய்ய முடியும், அவர் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம். இதை ஒரு புறஜாதி கூட சொல்லுவான், கரெக்டா? கர்த்தருடைய கரம் வல்லமை உள்ளது, எல்லாருமே சொல்லுவாங்க. நம்மளும் அதை சொல்லிட்டு தான் சந்தோஷமா இருக்கிறோம். இப்ப அதை எப்படி இயக்குவது? 3 காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். I want to give you this 3 keys. 3 திறவுகோல்கள் இந்த வல்லமையின் ஊழியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கட்டமைக்க ஆரம்பிப்பது, இல்லாவிட்டால் அதை செயல்படுத்த ஆரம்பிப்பது. ஹல்லேலூயா.
3 திறவுகோல்கள். இதை வைத்து தான் நான் சற்று ஜெபிக்கவும் விரும்புகிறேன். ஏன்னா இந்த வல்லமையின் ஊழியத்துக்குள்ளே நம்ம கடந்து வர வேண்டும். இது ரொம்ப ரொம்ப அவசியமான காலகட்டங்கள். அதை பற்றி நான் கொஞ்ச நேரம் பேசிட்டேன். இந்த வல்லமையின் ஊழியம் என்பதை அதனுடைய நிலைகளையும் சற்று சொல்லிட்டேன். இப்போ அதற்குள்ள நான் எப்படி இணைந்து கொள்வது? இந்த வேதத்தில் 3 நிலைகளிலே கர்த்தருடைய வல்லமை நமக்கு செயல்படுத்திருக்குது. வேதத்தில் 3 நிலைகளிலே கர்த்தருடைய வல்லமை என்ன பண்ணப்பட்டிருக்குது? பூமியிலே செயல்படுத்தப்பட்டிருக்குது. முதல் நிலை சொல்ல விரும்புகிறேன் பாருங்க. தேவனுடைய கோட்பாடுகளையும் கொள்கையின் அடிப்படையிலே தேவனுடைய வல்லமை செயல்படுகிறது. The power of God is programmed in the laws and principles. தேவனுடைய கோட்பாடுகளிலும் தேவனுடைய திட்டங்களிலும் அவருடைய வல்லமை இணைக்கப்பட்டிருக்கிறது. We can access the power of God through the laws and principles. ஓகே, சற்று எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நான் அதை விளக்க விரும்புகிறேன். தேவனுடைய வல்லமை தெய்வீக கோட்பாடுகளிலும் திட்டங்களிலும் இணைக்கப்பட்டிருக்கிறது. என்னோடு கூட ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் பூமியில் உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடை காலமும் மாரிக்காலமும் பகலும் இரவும் ஒளிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் கர்த்தர் சொன்னார். இப்ப பாருங்க, ஒரு திட்டத்தை உருவாக்கிட்டார். இந்த திட்டத்திலேயே ஒரு வல்லமை இருக்குது. நீங்க எப்ப விதைக்கணும், எப்ப அறுக்கணும், எப்ப படுக்கணும், எப்ப எந்திரிக்கணும். there is a power dimension that is operated in the laws of God. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை என்ன பண்ணுவான்? அறுப்பான். நீ சிநேகிதனா இருக்கணும்னா அவனிடத்துல சிநேகமா என்ன பண்ணு? நடந்து கொள்ளு. இந்த உலக பொருட்களை வைத்து உன் நண்பர்களை என்ன பண்ணு? சம்பாதித்துக்கொள். இது ஒரு வல்லமை ஆற்றலை தேவன் என்ன பண்ணிட்டாரு? இதுக்குள்ள கொண்டு வந்துட்டார். the power of God இதுக்குள்ளேயும் வேலை செய்யும். பாருங்க, நீங்க நிறைய கோட்பாடுகளை பறிச்சு அந்த கோட்பாடுகளின்படி நீங்க இயங்க ஆரம்பிக்க தேவனுடைய வல்லமையிலே நீங்க இணைக்கப்படுவீர்கள். you will be linked with the power of God. நீங்கள் சற்று என்னோடு கூட ஆழமாய் சிந்திக்க நான் அழைக்கிறேன். இந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் பேசணும்னா அதுக்கு பரலோகத்தின் அனுமதியும் சில தெளிவுகளும் வராமல் என்னால் பேச முடியாது. அதனால தான் இந்த இடத்துல தான் இதை பேசுவதுக்கு கர்த்தர் பலப்படுத்துகிறார். The laws of God, the power of God is in the law of God. ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். சற்று வித்தியாசமான வசனம் இருந்தாலும் வாசிக்கலாம். என்னோடு கூட நீங்கள் நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துக்கு வாங்க. சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். இது ஒரு பவர், இது ஒரு வல்லமை, இது ஒரு லா. நீ சோம்பேறியே அப்படின்னு சொல்றாரு. நீ எலும்பி ஏட்ட போ, எறும்பின் இடத்துல போ. இப்ப இந்த வல்லமைய உலகத்தில் இருக்க எல்லாருமே செயல்படுத்தலாம். அவன் ரட்சிக்கப்பட்டவனோ ரட்சிக்கப்படாதவனோ புரிதல் இருக்கிறவன் எல்லாருமே இந்த வல்லமையில வேலை செய்யலாம். அதனால தான் பாருங்க, உலகம் முழுவதும் காலையிலே விறுவிறுப்பா எந்திரிச்சு என்ன பண்ணுது? வேலை செய்துகிட்டு இருக்குது. கரெக்டா? எல்லாருக்கும் இது வேலை செய்யும். நீங்க ரட்சிக்கப்பட்டாலும் வேலை செய்யும். இது ஒரு பவர் டைமென்ஷன். இட் இஸ் trapped inside the law of God. அதனால தான் பாருங்க, சில கோட்பாடுகளெல்லாம் எடுத்து நம்ம டீச் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா அதுவும் வல்லமைகளுக்குள்ளாய் உங்களை கொண்டு செல்லுகிறது. வல்லமைக்குள்ளாய் உங்களை என்ன பண்ணுது? கொண்டு செல்லுகிறது. இந்த வல்லமை அவசியம், இந்த வல்லமை தேவை. ஆனால் இது எல்லாவற்றையும் பூர்த்தி செய்ய முடியாது. இந்த லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. இந்த வல்லமையில நம்ம இணைந்து வேலை செய்யும் பொழுது இதுக்கு சில லிமிட்டேஷன் இருக்குது. ஏன்னா இந்த லாஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ், அதுக்கு வல்லமை இருந்தாலும் அது எல்லாவற்றையும் நிறைவேற்றுவதற்கு என்ன முடியாது. கரெக்டா? this power is based on understanding. அதனால தான் புரிந்து கொள்ளுதல். அதனால தான் நம்ம நிறைய வேத கோட்பாடுகளை எடுத்து இப்படி பார்க்கணும், அப்படி பார்க்கணும், அதை செய்யணும், இப்படி செய்யணும் என்று சொல்லி என்ன பண்றோம்? பல நிலைகளிலே நாம் மக்களை பவர் டைமென்ஷன்ல இன்ட்ரடியூஸ் பண்றோம். சரி, இரண்டாவதாக இந்த வல்லமைக்குள்ளாய் நாம் எப்படி கடந்து செல்வது என்று சொன்னால், தேவனோடு கூட ஐக்கியத்தில் இருப்பதன் மூலமாக. இதை தான் நான் இன்னைக்கு வலியுறுத்த விரும்புகிறேன். இந்த பவர் டைமென்ஷன்ல இட் இஸ் நாட் த பிரின்சிபிள்ஸ் அண்ட் த லாஸ், இட் இஸ் த இன்டிமசி அண்ட் பர்சுவேஷன்ஸ் ஆஃப் காட். நீங்கள் தேவனோடு கூட ஐக்கியப்பட்டும் அவரை நீங்கள் தொடர்ந்து பின்பற்றுவதன் மூலமாக இந்த வல்லமை கட்டவிழ்க்கப்படுகிறது. ஸோ நிறைய பேர் என்னன்னா, நான் பிரின்சிபிள்ஸ் படிச்சுட்டேன், கோட்பாடு படிச்சுட்டேன், பணத்தை பற்றி எல்லாம் படிச்சுட்டேன், அப்புறம் வியாதியை பற்றி எல்லாம் படிச்சுட்டேன், ஹீலிங் மினிஸ்ட்ரியை பற்றி எல்லாம் படிச்சுட்டேன்,
டிவைன் பர்பஸஸ், நோக்கங்களை பற்றி எல்லாம் படிச்சுட்டு, ஓகே இட்ஸ் அ பவர், பட் இட் ஓன்ட் சால்வ் திங்ஸ். இதை தான் பெரிய ஆராய்ச்சியாளர்களாக இருக்கிறாங்க. போனால் ஃபுல்லாக பைபிளை இங்கு கவர் டு கவர் சொல்லி கொடுப்பாங்க. யூ ஆர் என்ட்ரிங் இன் டு த பவர் டைமென்ஷன் த்ரூ த லாஸ் அண்ட் பிரின்சிபிள்ஸ். வெற்றி பெறுவதற்கான 7 வழிகள், கரெக்டாக தோற்று போகாமல் இருக்க 21 வழிகள், எல்லாம் லாஸ் அண்ட் பிரின்சிபிள்ஸ் தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் சபை என்பது வெறும் இந்த நிலைமையிலேயே இதே நிலையில் இருக்க நாம் அழைக்கப்படவில்லை. நாம் தேவனுடைய மகிமை மண்டலத்துக்குள்ளாய் நிறைவேறுவதற்கு அவரோடு கூட ஆழமான ஐக்கியத்துக்குள்ளாய் நாம் கடந்து செல்ல அழைக்கப்பட்டிருக்கிறோம். என்னோடு கூட 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. 1 கொரிந்தியர், தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல. பாருங்க, இவ்வளோ பேசினது யாருன்னு கேட்டிங்கன்னா பவுல் தான் பைபிளில், கரெக்டாக. நியூ டெஸ்டமெண்ட்டில் யார் ரொம்ப பேசினது? பவுல் தான். பேசி அதை ரெக்கார்ட் பண்ணி லெட்டர் எழுதி ஊர் முழுக்க என்ன பண்ணார்? ஆவியானவருடைய துணையினால் அனுப்பி வச்சார். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு? தேவனுடைய ராஜ்யம் எதில் இல்லை? பேச்சில் அல்ல. there is another dimension, இன்னொரு மகிமையான நிலை இருக்கிறது. அது எப்படின்னா பலத்தில் உண்டாயிருக்கிறது. இது எப்படி பவுலுக்கு கிடைச்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் வேதத்தை படித்து, வேத ஆகமங்களை படித்து, இவர் ஒரு பழைய ஏற்பாட்டு ரபாய் பாருங்க, எல்லாம் படித்தவர் இவர். அதில் இல்லைப்பா, இது தேவ வல்லமையில் இருக்குது. எப்படி என்று சொன்னால், நான் அவரை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படுவதனால. ஹல்லேலூயா. இட் இஸ் த்ரூ இன்டிமசி. பவுல் சொல்றாரு, நான் தேவனை சந்திப்பதான் அவருக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியம் பாருங்க. இட் இஸ் த்ரூ இன்டிமசி வித் காட். இன்றைக்கு நீங்க இந்த பவர் டைமென்ஷன்ல மூவ் ஆகணும்னா, நீங்கள் தேவனோடு கூட ஆழமான ஐக்கியத்தில் வரும் பொழுதுதான், நீங்கள் ஐக்கியத்தில் இருக்கும் பொழுதுதான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட நகர்வுகளை உண்டாக்குகிறவர்களாய் மாறுகிறீர்கள். நோவா தேவனோடு ஐக்கியமாய் இருந்தான். உலகத்திலேயே மிகப்பெரிய முக்கியமான காலகட்டங்களிலே பேழையை கட்டினான். People who had intimacy with God, தேவனோடு கூட ஆழமான ஐக்கியத்தில் இருந்தவர்கள் தான் அசாத்தியமான வேலைகளை செய்தார்கள். இன்டிமசி வித் காட். இவங்க தேவனோடு கூட சும்மா கொஞ்ச நேரம் இல்லைங்க, தேவனோடு கூடவே தங்கி இருந்தார்கள். மோசே, யோசுவா சூரியனை பார்த்து நில்லுன்றான். something is a power that is been dimension. இது எப்படி உண்டாயிச்சு? அவரோடு கூட இருந்த ஐக்கியத்தில் உருவாயிட்டு. இன்னைக்கு ஏன் நமக்கு அந்த பவர் டைமென்ஷன் ஒர்க் ஆகலன்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் லிங்கர் ஆன் த லாஸ் அண்ட் பிரின்சிபல். இந்த கோட்பாடெல்லாம் படித்து 3 பாயிண்ட் பதார் 3 பாயிண்ட்ல எல்லாம் செய்துட்டீங்கன்னா எல்லாம் சரியாயிடும். என்ன பிரச்சனைனா, 3 பாயிண்ட் கேட்குறவங்களுக்கும் மறந்துடும், 3 பாயிண்ட் சொல்கிறவங்களுக்கும் மறந்துடும். இது நல்லது தான், ஆனால் அது பத்தாது. எல்லாம் பக்கத்தில் பார்த்துருங்க, அது நல்லது தான், ஆனால் பத்தாது. ஆனால் தேவனோடு கூட ஒருத்தன் ஐக்கியமாக இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாயிண்ட் எல்லாம் அவனுக்கு அப்புறம்தான். ஏன்னா இவங்க இப்போ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் வேலை செய்ய மாட்டாங்க. மோசே செங்கடலுக்கு முன்னாடி போய் நிற்கிறான், அதை பிளக்கிறான். இது எங்க ரூல்ஸில் இருக்குது? யோசுவா அவன் சந்திரனை சூரியனை நிப்பாட்டுறான், இது எங்க ரூல்ஸில் இருக்குது? எலியா 3 வருஷம் மழை பெய்யாதபடி வானத்தை நிப்பாட்டுகிறான், இது எங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ல இருக்குது? இயேசு தண்ணீரை ரசமாக மாற்றினார், இது எங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ல இருக்குது? பேதுரு திருச்சபைக்கு போறான், முடவனை கையை பிடித்து தூக்கி எழுப்பி விடுகிறான், இது எங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது? இட் இஸ் நாட் த பவர் டைமென்ஷன் வித் பிரின்சிபல்ஸ் அண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், இட் இஸ் ஆன் த இன்டிமசி. அது தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தினால் இந்த வல்லமை வெளியரங்கமாகிறது. கர்த்தர் உங்க கூட ஐக்கியமாக தானே சொல்லுவாரு, நீ எழும்பி போ, அந்த வியாதியஸ்தன் மேல் கை வை, அவனை நான் சுகமாக்குவேன். கர்த்தாவே, பைபிள் அப்படிலாம் எங்கேயுமே வலது பக்கம் போ இடது பக்கம் போனா எங்கேயுமே சொல்லலையா? இப்போ அதுக்கு தான் தேவனோடு கூட ஐக்கியமாய் இருப்பதனால் இந்த வல்லமை ஊழியம் கட்டவிழ்க்கப்படுகிறது. பாருங்க, நம்ம சுகமாக்குகிற ஊழியம், தீர்க்க தரிசன ஊழியம், ப்ராஃபட்டிக் டிக்ளரேஷன், இதெல்லாம் எப்படி வருதுன்னா, எ டீப் லெவல் ஆஃப் ப்ரேயர் அண்ட் ஹங்கர் ஃபார் காட். தேவனோடு கூட ஒரு ஆழமான தேடுதல். எல்லாரும் சொல்லுங்க, என்ன தேடுதல்? ஆழமான தேடுதல். பாருங்க, கர்த்தர் தம்மை தேடுகிறவர்களுக்கு தான் தன்னை பிரசித்தப்படுத்துவார். எல்லாரையும் காப்பாற்றுவார், எல்லாரையும் பரலோகத்துக்கு கூப்பிட்டு போவார், எல்லாருக்கும் சோறு போடுவார், மினிமம்லாம் பார்த்துப்பார், மினிமம் பேலன்ஸ்லாம் பார்த்துப்பார். எப்படி
சாப்பாடு, சோறு, துணிமணி, பரலோகம் போகிறது, கரெக்டாக உங்கள் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது, அப்புறம் அந்த பேர பிள்ளைகளுக்கு ஸ்கூலில் போய் சேர்த்து விடுறது எல்லாம் பார்த்துப்பார். இதெல்லாம் பேர் மினிமம். ஆனால் நீங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட மகிமை நிறைந்த ஊழியத்துக்கு போகணுன்னா தேவனை ஆழமாய் தேடுகிறவர்களாய் மாறுங்கள். A deep hunger and deep searching it should be in the heart of God. இவங்களால தான் சமுதாய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். இவர்களால் தான் இந்த டெரிட்டோரியல் ஓவர் கமிங் பண்ண முடியும். இவர்கள் போனால் அவர்கள் மண்டலங்களை ஆளுகிறவர்களாய் மாறுவார்கள். இப்ப நம்மளால ஏன் சில பிரச்சனைகளை ஆள முடியலன்னா நம்ம இன்னும் இப்படிப்பட்ட அந்த இன்டிமசிக்குள்ள போல. நம்ம ஒரு சிலரோட உட்காந்து பல மணி நேரம் பேசுவோம் பாருங்க, அதெல்லாம் நம்மளுக்கு ஒரு தேன் வந்து பாயுதடி காதலின மாதிரி இருக்கும். கரெக்டா? அப்புறமா சில வேளை அது பாம்பு வந்து கொத்தி செடின்னு இருக்கும். We are intimacy with people. ஒரு சிலரோட பேசின அப்படியே சிரிச்சின்னு அப்படியே போவாங்க. அப்படியே இதே வேலையா இருப்பாங்க. தமிழ்ல இன்னொரு வார்த்தை, இதே சோழியா இருப்பாங்க. அப்படியே ஆனா தேவனோட இருங்க பாருங்களா, அரை மணி நேரம் இருந்தா ஜாம் என்னதான் பிரதர் ஜாம் பண்றதுன்னே தெரியல. இப்படி பாருங்க, நீங்க வேதத்துல நீங்க போயிட்டு there are people who prayed for hours together. நான் ஏற்கனவே இந்த இவரை குறித்து நான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். நைஜீரியா தேசத்தில் அப்போஸ்தலர் பாபிலோலான்னு ஒருத்தர் இருக்கார், ஆயோ பாபிலோ, அவர் பேர், இறந்துட்டார். அவருக்கு மினிமம் ப்ரேயர் டைமே 3 hour. எப்படி மினிமம் ப்ரேயர் டைம் என்னது? 3 hour. ஒரு வாட்டி அவரை சாப்பாடு ஜோமன்னு சொல்லிட்டு இருக்காங்க தெரியாம 3 மணி நேரம் ஆயிடுச்சான். மினிமம் ப்ரேயர் டைமே 3 hour. ஒரு வீட்டுக்கு ஜோமனை கூப்பிட்டு போயிருக்கிறாங்க, ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு. இவர் போய் ஜோமன் ஆரம்பிச்சிருக்கிறார் காலையில். அந்த அம்மா மதியானம் சொல்லிச்சான், நான் போய் வெளியில் போயிட்டு வரேன்னு ஹஸ்பண்டு கை காமிச்சிச்சான். சரின்னு அந்த அம்மாவும் போயிட்டு சாயங்காலம் வந்திருக்குது. அப்பயும் அவர் ஜோமன் இருந்தாராம். அப்புறம் 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் முடிவு பண்ணாங்களாம், டைம் ஆயிடுச்சு தூங்கலான்னு. தூங்கி எழுந்திரிச்சா காலையில் எழுந்திரிச்சாலும் ஜோம் பண்ணினே இருந்தாராம். இதுமாரி 2.5 நாள் கழித்து அவர் எல்லாம் முடிச்சிட்ட பிறகு ஜெபம் முடிஞ்சிச்சுன்னா இவங்க 2 பேரும் கேட்குறாங்களாம், எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணீங்க தெரியுமான்னு. நான் ஒரு 20 நிமிஷம் ஜெபம் பண்ணியிருப்பேன் இருக்காராம். 2.5 நாள் ஜெபம் பண்ணியிருக்காரு. இவருடைய சாட்சி என்ன தெரியுமா? என்னை பார்க்குறதுக்கு நிறைய பேர் வராங்க, ஆனால் அவங்களெல்லாம் பார்க்குறதுக்கு எனக்கு டைம் இல்லை. அவர் இருந்த இடத்து பக்கத்தில் ஒரு நீரோடைய ஓடிச்சான். அந்த நீரோடைய ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணிட்டாராம். என்ன சொல்லியிருக்கிறாரு? இந்த நீரோடைய எடுத்து குடிக்கிறவன் தொடரவன் அவனுக்கு என்ன ஜப ரிக்வஸ்டோட வரானோ அதெல்லாம் அவனுக்கு சரியாகட்டும்னு அந்த நீரோடைய ஜெபம் பண்ணிட்டு போயிட்டு வரான் எங்கேயாவது. இதை வந்து இந்த நீரோடையில் உளுந்து தண்ணி எடுத்துன்னு போய் அந்த நீரோடையே காலி பண்ணிட்டு இருக்கானுங்க. அவ்வளோ பேர் சுகமாக இருக்கிறாங்க. அந்த நீரோட முடிஞ்ச பிறகு அந்த வெறும் மண்ணில் சில பேர் புரண்டு உளுந்து எந்திரிச்சு சுகமாகி போயிட்டு இருக்கானு. இப்ப இதெல்லாம் கோட்பாடுகள் இல்லைங்க, இதெல்லாம் தேவனுடைய ஐக்கியத்தில் இருக்கிறது. இன்னைக்கு நம்ம இப்படிப்பட்ட மகிமைகள் எல்லாம் நம்மளால என்ன பண்ண முடியல, பார்க்க முடியவில்லை. இட்ஸ் ஆல் இன் தி இன்டிமசி ஆஃப் காட். 80 வயசு ஒருத்தர் இன்னும் 40 நாள் உபவாசம் பண்ணிட்டு இருக்கார். தண்ணி குடிப்பாரு, சாப்பிட மாட்டார், ஃபுல் டே. நம்ம கேட்டா இதெல்லாம் அவசியமா பிரதர்? இன்டிமசி. அவர்கள் தேவனோடு கூட ஐக்கியமாக இருக்கிறார்கள். மகிமைகள் வெளியரங்கமாகிறது. அவருடைய சர்ச் அளவு எவ்வளோ தெரியுமா? நீளம் 3 கிலோமீட்டர், அகலம் 3 கிலோமீட்டர். சர்ச்சோட அளவு. கேம்பஸ் கிடையாது, கேம்பஸ் ஏக்கர் கணக்கில் இருக்குது. சர்ச்சு அளவு நீட்டம் 3 கிலோமீட்டரு, அகலம் 3 கிலோமீட்டரு. இவங்கெல்லாம் தேவனோடு கூட ஐக்கியமாக இருந்தவர்கள். These are all intimacies with God. நம்மளால இப்போ 1/2 கிரவுண்டு வாங்கி அதுக்கு காம்பவுண்ட் வால் போட முடியல. ஆனால் பேசுறது பார்த்தீங்கன்னா இந்த பட்டணத்தையே கர்த்தர் எங்ககிட்ட கொடுப்பாரு பிரதர். கொடுத்துட்டாரு பார்த்தீங்களா? நான் கொஞ்சம் இப்படி பேசினேன் பிரதர், அதை விட பட்டணமே எங்கள் கையில் இருக்குது, நாங்கள் தான் இங்கே எல்லாம் நிர்ணயிப்போம். பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லுவான், சார் ரொம்ப அடிக்கடி இந்த நாயெல்லாம் வந்து போகுது, இதுக்கு ஒரு காம்பவுண்ட் வால் போடுங்க, ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம் பிரதர். இன்டிமசி வித் காட். தேவனுடைய மகிமையை கொண்டு வருவது தேவனோடு கூட ஐக்கியம். பாருங்க, பிசாசுகளை சீசரால் துரத்த முடியல, இயேசு வந்து துரத்திட்டாரு. உடனே கேட்குறாங்க, இதெல்லாம் எப்படி உங்களால் செய்ய முடியுது? போ, உபவாசம் பண்ணு, ஜெபம் பண்ணு, பில்ட் இன்டிமசி. பாருங்க, சாப்பிடாததுனால கர்த்தரை நம்ம மாற்ற போறது இல்லை, அவர் மாறாதவர். நீங்க சாப்பிடாம அவரை மாத்திருந்தீங்கன்னா பெரிய பிரச்சனை. ஏன்னா அவர் என்னன்னைக்கு எப்படி இருப்பாருன்னே தெரியாம போயிருக்கோம். அவர் மாறாது இருக்கிறதுனால தான் ரொம்ப சந்தோஷம். கரெக்டா?
சாப்பிடாம உபவாசம் எதுக்குன்னா நம்மளை மாத்துறதுக்கு. ஏன்னா நம்ம மாம்சமும் நம்முடைய சிந்தையும் பார்த்தீங்கன்னா அது அடங்காது. அது ஒரு கோவேரி கழுத மாதிரி. அது எப்படி திடீர்னு காலையில் ஒன்று யோசிக்கும், பைய தூக்கிட்டு எங்கேயாவது போயிடும். சும்மா தான் இருக்கீங்களா பதர்? ஆமாம் இருக்கிறோம் பதர். என் கூட வரீங்களா? வர்றேன் பதர். எங்கன்னு கூட கேட்கறது கிடையாது. கர்த்தர் பார்த்துப்பார். இவங்கள மாதிரி ஆட்களை வச்சு கர்த்தர் சொல்ல, இங்கே தான் இருந்தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏதோ இந்த பட்டணத்தை தாங்கன்னு ஜோமன் இருந்தான். இப்போ இவனை நான் தேடுறதுக்கு 100 தேவதூதர்களை கட்ட வச்சிருக்கிறேன். எங்கேயோ போய் சந்தில் பொந்தில் உட்காந்துட்டான். அங்கே போய் மிச்சரையும் அல்வாவையும் சாப்பிட்டுன்னு இருக்கிறான். இவனை வச்சு நான் என்ன பண்ணுறது? நீங்கள் பரலோகத்தில் போய் அந்த காட்சி பொருளை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கே வெக்கமாக இருக்கும். சொல்லுவோம், கர்த்தாவே உமக்காகவே வாழ்வேனப்பா. ஒரு 1/2 மணி நேரம் உட்கார்றா, வேற எங்கேயும் எதையுமே செய்ய வேணாம். ஒரு 1/2 மணி நேரம் ஒரு இடத்துல உட்காரு. முடியாது. ஏன்னா அந்த இன்டிமேசி நம்ம என்ன பண்ண முடியல, வளர்க்க முடியல. பாருங்க, மோசே 40 நாள் போய் என்ன பண்றான், இதில் இருக்கிறான், மலையில் இருக்கிறான், தனியா இருக்கிறான். நான் யோசித்து பார்க்குறேன், அந்த ஒரு சீனை மட்டும் யோசித்து பாருங்களேன். 40 நாள். இப்போ தண்ணி பாட்டில் எத்தனை போனான்னு தெரியல. பேசிக் எங்க தூங்கினா, எப்படி இருந்தா, என்ன பண்ணா ஒண்ணுமே தெரியல. ஆனா இறங்கி வரும் பொழுது மகிமை அவனை மூடி இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம எப்படின்னா, வாருமையா வாருமையா, சரி நாங்க போயிட்டு வரோம் ஐயா, வந்துட்டீங்கல்ல, ஓகே வெரி குட், வந்தீங்க, ஒரே அனலா இருந்துச்சு பதர், அப்படியே அபிஷேகம் இறங்கி தள்ளிச்சு பதர், ஓகே. அதுக்கப்புறம் என்ன பதர், ரொம்ப டயர்டாயிடுச்சு பதர், போய் தூங்கிட்டு நாளைக்கு திருப்பி இறக்கும். இன்னும் இன்டிமசி பாருங்க. பரிசுத்தவான்கள் எழும்பி தேசங்களை அசைத்தவர்கள், தேவனோடு கூட ஐக்கியமாக இருந்தவர்கள். இயேசு 40 நாள் உபவாசம் பண்ணினார். நான் கேட்கிறேன், அவரை விட நம்ம பெஸ்ட் ஆயிட்டோமா? நம்மளால ஒரு 4 மணி நேரம் உபவாசம் இருக்க முடியல. எப்படி 40 நாள்? He was fasting for 40 days. ஏன்? தேவகுமாரன். ஆனால் தேவனோடு கூட ஐக்கியமாய் இருப்பதை அவர் முதன்மைப்படுத்தினார். The church has fasted. சபை உபவாசம் பண்ணி இருக்கிறது. ஆதி அப்போஸ்தலர் சபை உபவாசம் பண்ணி இருக்கிறது. பாருங்க, மெத்தடிஸ்ட் சர்ச்சில் ஒரு ரூல்ஸ் வச்சிருந்தாங்க. ஜான் வெஸ்லி அவர் மரிக்கிற வரைக்கும் அது ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலை செய்யுது. என்னன்னா, புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் உபவாசம் பண்ணாதவனை மெத்தடிஸ்ட் சர்ச்சிலே எடுத்துருன்னு சொல்லிட்டு இருக்காரு. எப்படி? அவனை கிளர்ஜியாவே வைக்கக்கூடாது. எப்படி? ஏன்னா இந்த இன்டிமசியை அவங்க ஃபோக்கஸ் பண்ணாங்க. நீ பல மணி நேரம் தேவனோடு இரு, பல மணி நேரம் தேவனோடு ஐக்கியப்படு. இப்போ நாங்கள் சொல்ல பாருங்க, உபவாசம் போங்க, கர்த்தர் பேசலைன்னா பரவாயில்ல, அவர் கூட இருங்க. பிரதர் அவர் பேசல பாடுறாரு பிரதர், ரொம்ப இதாக இருக்கிறார் பிரதர், இப்போதான் உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ப ஆரம்பிக்கிறேன், நம்பலாமா வேளாமான்னு என்ன பண்ணுறாரு, யோசித்துட்டு இருக்காரு. எப்படி பாருங்க, கர்த்தர் ஒரு டைம் ஃப்ரேம் வச்சிருக்காரு. சில பேர் சொல்ல, என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா. அவர் சொல்லார், போதுண்டா நம்புனதெல்லாம், எனக்கு எப்போ நம்பணும்னு எனக்கு நல்லா தெரியும். எப்படி பாட்டு பாடினவனெல்லாம் நம்ப மாட்டார். இப்பயே நான் சொல்லிடுறேன் பாருங்க, இசைக்கு மயங்காதவர்கள் யாரோ உண்டோ, அதெல்லாம் இங்கெல்லாம் வேலைக்கு ஆகாது. இங்கே இருதயத்தின் நினைவு என்னன்னு தான் ரொம்ப முக்கியம். பாட்டு பாடியே காலத்தை ஓட்டிடலான் இருக்கவங்களுக்கு ஒரு இன்ப செய்தி, ரொம்ப நாள் ஓடாது ராஜா. இருதயத்தின் நினைவை சரிப்படுத்துங்கள், தேவனோடு கூட உட்காருங்க, ஐக்கியப்படுங்க. அங்கிருந்து பாட்டு வந்ததுன்னா பாடுங்க. எப்படி நீங்க ஆவியில பிறப்பிக்கப்படுகிற பாடல்கள் இன்னைக்கு சொல்றாங்க பாருங்க, சாரோல் ரவராஜ் அம்மா நினைக்கிறேன், அங்கிருந்து அவங்க பாடும் பொழுது பார்த்தீங்கன்னா மகிமை வெளியரங்கமாக இருக்கிறது. அன்னைக்கு ஒருத்தர் ரெக்கார்டிங் ஸ்டுடியோவில் ஒருத்தர் பார்த்தோம் பாருங்க, அவர் சொல்றாரு, இப்போ இருக்கிற பாட்டெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது பிரதர், வேற வழி இல்லை, இதை வச்சு தான் நாங்களே பொழைக்கிறோம், இதை வச்சு தான் வயிற்ற கழுவுறோம், ஒன்றுமே கிடையாது பிரதர், இதுதான் எங்களுக்கு ரொம்ப நாளாவே தெரியுமே. இன்டிமசி வித் காட், அதுலேருந்து பிறப்பிக்கப்படும் செய்திகள் கூட நான் சொல்கிறேன் பாருங்க. நீங்கள் நிறைய கோட்பாடுகளை படிங்க, நானும் படிக்கிறேன், நிறைய திட்டங்களை படிக்கிறேன். ஆனால் செய்தி என்பது தேவனுடைய ஐக்கியத்திலிருந்து அது புறப்படுகிறவைகளாய் மாற வேண்டும். லெட் இன்டிமசி ப்ரொடியூஸ் த பவர் வித் இன் யூ. மூன்றாவதாக, நீங்கள் எப்படி வல்லமைக்குள்ளாய் கடந்து செல்வது? முதலாவது கோட்பாடுகளின் அடிப்படையில், இரண்டாவது ஐக்கியத்தின் அடிப்படையில், மூன்றாவது உடன்படிக்கைகளின் அடிப்படையில். த பவர் த்ரூ கவனன்ஸ், உடன்படிக்கைகளின் மூலமாய் வல்லமை. பாருங்க, இதுதான் த மோஸ்ட் பவர்ஃபுல் திங்.
கர்த்தர் ஒரு மனிதனோடு ஒரு உடன்படிக்கை பண்ணிட்டார்னா அதை கர்த்தர் மீறவே மாட்டார். அதை நிறைவேற்றுவதில் கவனமாக இருப்பார். இன்னைக்கு நிறைய பேர் நம்ம கர்த்தரோடு கூட எங்க உடன்படிக்கையில் இருக்கிறோன்னு ரொம்ப கேள்விகளாக இருக்கிறது. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1-3 ஆபிரகாமோடு கர்த்தர் உடன்படிக்கை பண்ணினார். நீங்கள் ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 6 ஓகே, இப்போ நம்ம படிக்கிறதுக்கு டைம் இல்லை. 13ஆம் அதிகாரம் 6 லோத்து என்றைக்கு உடன்படிக்கை பண்ணினப்பட்ட ஆபிரகாம்கிட்ட விலகி போகிறானோ அன்றைக்கே அவனுக்கு வாழ்க்கையில பிரச்சனை வந்தது. ஏனென்றால் ஆபிரகாம் உடன்படிக்கையில் இருந்தான். இன்னைக்கு உங்களுடைய ஐக்கியம் வல்லமை எங்கன்னா உடன்படிக்கையில் இருக்குது. கர்த்தர் உங்க கூட சொல்லணும், நீ போ, நான் உனக்கு முன்பாக போய் கோல நாளவைகளை சரியாக்குவேன் என்று என்ன உடன்படிக்கை கொடுத்திருக்கிறார். நீ போ, நீ காணாதவைகளை இனிமேல் பார்க்க போகிறாய். உன் மூலமாய் நான் தீர்க்க தரிசனம் உரைப்பேன், உன் மூலமாய் விடுதலை ஆக்குவேன், உன் மூலமாய் சுகமாக்குவேன். வாட் இஸ் த கவனன்ட் தட் இஸ் பீன் ஆக்டிவேட்டட் இன்சைட் ஆஃப் யூ? உங்களோடும் என்னோடும் என்ன உடன்படிக்கை தேவன் ஆரம்பித்து வைத்திருக்கிறார் பாருங்க. நீங்க அதுக்கு உடன்படிக்கையின் வல்லமையில போயிட்டீங்கன்னா நீங்க சும்மா போய் நின்னாவே காரியங்கள் நடக்கும். இப்போ பென்னிகின்லாம் பாருங்க, அவங்க ஹீலிங் கவனன்ட்ல இருக்கிறாங்க கர்த்தரோடு கூட. அதனால தான் அவங்க எங்க போனாலும் ஸ்டேடியம் ஃபுல்லா வல்லமை இறங்கி மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. இட்ஸ் எ ஹீலிங் கவனன்ட். ஒருத்தர் ப்ராஸ்பரிட்டி கவனன்ட்ல இருக்கிறாரு, டேவிட் ஒய்டோபோன்னு. அவர் கூட இணைக்கப்படுகிற எல்லாரும் பெரிய பெரிய மாற்றத்தை பூமியில் பொருளாதாரத்தில் ஏற்படுத்துகிறார்கள். இன்னும் ஒரு சிலர் இப்படிப்பட்ட பல கவனன்ஸோட இருக்கிறாங்க. ஒருத்தர் ஏஞ்சலிக் கவனன்ஸோடு இருக்கார். கர்த்தர் சொன்னார், அவன் கூட ஒரு உடன்படிக்கை பண்ற, உனக்கு 100 தேவதூதர்களை கொடுக்குற, நீ எப்பெல்லாம் எதெல்லாம் சொல்றியோ அவங்க அதெல்லாம் போய் நிறைவேற்றுவார்கள். இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த உடன்படிக்கை வேலை செய்து கொண்டிருக்கிறது. நீ நம்ம கூட என்ன உடன்படிக்கை செய்திருக்குது? நம்ம கூட என்ன உடன்படிக்கையில் நாம் போயிருக்கிறோம்? சற்று யோசியுங்கள். ஹவு டு ஆக்சஸ் த பவர் டைமென்ஷன் ஆஃப் காட் த்ரூ லாஸ் அண்ட் பிரின்சிபிள்ஸ், கோட்பாடுகளினாலும் பிரமாணங்களினாலும், 2வது ஐக்கியத்தினால, 3வது உடன்படிக்கையினால. இன்னைக்கு ஆவியானவர் நம்மளை உடன்படிக்கைக்குள்ளாய் நகர்த்துவாராக, ஐக்கியத்துக்குள்ளாய் நகர்த்துவாராக. கோட்பாடுகளெல்லாம் படிங்க, நாங்களே நிறைய டீச் பண்ணியிருக்கிறோம், இன்னும் நிறைய டீச் பண்ணுவோம். கோட்பாடுகள் நல்லது, ஆனால் ஐக்கியத்துக்கு போங்க, உடன்படிக்கைக்கு நகருங்க. கர்த்தர் உங்களோடு கூட என்ன உடன்படிக்கை பண்ண? மோசையோடு சொன்னார், நான் உனக்கு முன்பாக போகிறேன். அதனால தான் அவன் தைரியமாக போகிறான் பாருங்க. அவன் கேட்குறான், நான் பார்வோன்ட்ட போய் நிற்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறது? கர்த்தர் சொல்கிறார், நான் அவன் கூட வர்றேன். ஐ ஆம் தட் ஐ ஆம். அதனால தான் அவன் போய் கன்ஃபரண்ட் பண்ண முடியுது. அவனுக்கு மரண ஓலை அறிவித்த ஊரிலே போய் ராஜாவுக்கு எதிராக நிற்கிறான். கரெக்டா? அவனை பார்த்தா கொல்ல வேண்டும் என்று சொல்லி பேர் சூடப்பட்ட நாட்டிலே போய் ராஜாவுக்கு முன்பாக நிற்பதற்கு அவனோடு தேவன் உடன்படிக்கை செய்திருந்தார். நீங்க உங்களோடு கூட என்னோடு கூட என்ன உடன்படிக்கை செய்தீங்க? நீ போப்பா, எல்லா பிசாசையும் நீ போகிற இடத்துல இருந்து நான் துரத்தி விடுவேன் என்ற உடன்படிக்கையை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நீ போய் வியாதியஸ்தர் மேல் கையை வை, அவர்கள் சுகமாவார்கள். You can activate that covenant, but you need to go deeper with God. இந்த 3 மாதங்களில் இந்த 3 விஷயங்களை சின்சியராக பாருங்க. கர்த்தாவே, நான் எங்கேயாவது கோட்பாடுகளில் சரியாக செயல்படுத்தாமல் நான் போயிருந்தா எனக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துங்க. வேதத்தில் ஒரே ஒரு இடத்தை மட்டும் சொல்லுகிறேன். இந்த 3மே ரொம்ப அற்புதமானது. எலியா ஒரு விதவின் வீட்டுக்கு போகிறான். அங்கே சொல்கிறாங்க, பாத்திரத்தெல்லாம் எடுத்துடுவா. இப்பொழுது பவர் டைமென்ஷனை ரிலீஸ் பண்ணுறான். த பவர் ஆஃப் மல்டிப்ளிகேஷன், அது பெருகுவதாக. எண்ணெய் பாத்திரம் ஃபுல்லாக வந்துருச்சு. இப்போ அடுத்தது என்ன சொல்கிறான்னா, ஒரு கோட்பாடை சொல்லி கொடுக்குறான். இதை போய் விற்று நீனும் உன் பிள்ளை என்ன பண்ணு, பொழைச்சிக்கோ. ஃபர்ஸ்ட் வல்லமையும் கொடுக்குறான், கோட்பாடையும் கொடுக்குறான். நம்ம வெறும் கோட்பாடுகளிலே நின்று விடாதீர்கள். நீங்கள் ஆழமான ஐக்கியத்துக்கு போங்க, உடன்படிக்கைக்குள்ளாய் நகருங்கள். வல்லமையின் ஊழியத்தை நாம் நிறைவேற்றுவோமாக. அப்படி எழுப்பி நிற்போம். ஒரு சில நிமிடங்கள் நம்ம ஜெபிக்க போகிறோம்.